நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை அரசு சார்பில் நடைபெற்ற GK மூப்பனார் பிறந்தநாள் விழாவில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் மலர் அஞ்சலி செலுத்தினர். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் GK மூப்பனார் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு மரப்பாலம் சதுக்கத்தில் உள்ள மூப்பனாரின் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து சபாநாயகர் சபாபதி, அமைச்சர் ராஜவேலு, துணை சபாநாயகர் TPR செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், வாரிய தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்று மலர் அஞ்சலி செலுத்தினர். அதேபோன்று காங்கிரஸ் சார்பில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தலைமையில் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு AV சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம், முன்னாள் முதலமைச்சர் திரு D ராமச்சந்திரன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, வட்டார காங்கிரஸ் தலைவர் திரு AKD ஆறுமுகம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலாஜி, ஜெயமூர்த்தி, நீலகங்காதரன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் மூப்பனாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக காங்கிரஸ் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மூப்பனாரின் திருவுருவ படத்திற்கு மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தலைமையில் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு AV சுப்பிரமணியன் முன்னிலையில் மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து மரப்பாலத்தில் உள்ள சிலைக்கு மலர் அஞ்சலி செலுத்த வந்த காங்கிரஸ் நிர்வாகிகளிடம் சதுக்கத்தை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த காங்கிரஸ் கொடியினை அகற்றும்படி அதிகாரிகள் கூறியதால் மத்திய அமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் ஆகியோர் போலீசார் மற்றும் அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதம் செய்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை அண்ணா திடலில் நடைபெறும் தேசிய சீனியர் அட்டியாபட்டியா போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தை மத்திய அமைச்சர் நாராயணசாமி துவக்கி வைத்தார். புதுவை அண்ணா திடலில் புதுவை அட்டியாபட்டியா சங்கம் சார்பில் 27வது ஆண்கள் மற்றும் 23வது பெண்கள் தேசிய சீனியர் அட்டியாபட்டியா போட்டி நடைபெற்று வருகிறது. அதில் மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியினை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி வீரர் வீராங்கனைகளுக்கு வாழ்த்து கூறி போட்டியினை துவக்கி வைத்து பேசுகையில், தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MAS சுப்பிரமணியன், முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கிய விழாவில் அட்டியாபட்டியா சங்க தலைவர் ஏம்பலம் செல்வம் விருந்தினர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார். விழாவில் விளையாட்டு மற்றும் இளைஞர் நல இணை இயக்குநர் குணசேகரன், புதுவை ஒலிம்பிக் சங்க தலைவர் லோகநாதன், பொருளாளர் வேல்முருகன் மற்றும் நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை லாசுப்பேட்டையில் வெடிகுண்டுகள் பதுக்கி வைத்திருந்த 8 பேரை கைது செய்துள்ளதாக DIG சுக்லா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து DIG சுக்லா செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், லாசுப்பேட்டையில் நேற்றிரவு அரசு குடியிருப்பு பகுதியில் சோதனை செய்தபோது தனியார் பொறியியல் கல்லூரியில் பயிலும் உதயா என்கின்ற உதயகுமார் என்ற மாணவன் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 10 வெடிகுண்டுகள் மற்றும் 8 கத்திகளை பறிமுதல் செய்ததாகவும், மேலும் வெடிகுண்டு பதுக்கலில் தொடர்புடைய புதுப்பேட்டை சிவராஜ், வானராப்பேட்டை காளி, முத்தியால்பேட்டை சத்யராஜ், மார்ஷல், ராஜசேகர், செல்வபாண்டி ஆகிய 8 பேரை கைது செய்ததாகவும், இவர்கள் 8 பேரும் வெடிகுண்டு வீசி கொல்லப்பட்ட ரவுடி ஜெகனின் ஆதரவாளர்கள் என்ற அவர், மேலும் புதுவையில் உள்ள 90% ரவுடிகளை வளைத்து விட்டதாகவும், கூடிய விரைவில் அவர்களை கைது செய்து புதுவையில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி அமைதி நிலவ செய்வோம் என்று கூறினார். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் இலவச மருத்துவம் தொடரும் என்று ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் 1964ஆம் ஆண்டு முதல் அனைவருக்கும் இலவச மருத்துவம் வழங்கப்பட்டு வந்தது. அதன் பின்னர் 1990ஆம் ஆண்டுக்கு பிறகு மாத வருமானம் 2500 ரூபாய்க்கு மேல் உள்ளவர்களுக்கு மட்டும் ஒரு சில மருத்துவ சிகிச்சைகளுக்கு மட்டும் குறைந்தபட்ச கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. மேலும் வெளி மருத்துவமனைகளில் அதிக அளவு கட்டணம் வசூலிக்கும் சில சிகிச்சைகளுக்கு ஜிப்மரில் குறைந்த கட்டணமே வசூலிக்கப்பட்டாலும் ECG, அல்ட்ராசவுண்ட், DMT போன்ற சிகிச்சைகள் இலவசமாக செய்யப்படுகிறது. கடந்த 2008ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் மசோதா கொண்டு வந்த பிறகும் அதே நிலைதான் நீடிக்கிறது. ஜிப்மர் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம் என்பதால் இங்கு தொடர்ந்து இலவச சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது போன்றுதான் ஒரு சில முக்கியமான சிகிச்சைகளுக்கு குறைந்த கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. எனவே பொதுமக்கள் பயப்பட வேண்டாம் என ஜிப்மர் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. புதுவை அண்ணா திடலில் நடைபெற்ற தேசிய சீனியர் அட்டியாபட்டியா போட்டிகளை அமைச்சர் தியாகராஜன் துவக்கி வைத்து வீரர்களை வாழ்த்தினார்.
புதுவை அண்ணா திடலில் 27வது ஆண்கள் மற்றும் 23வது பெண்கள் தேசிய சீனியர் அட்டியாபட்டியா போட்டிகள் துவக்க விழா அட்டியாபட்டியா சங்க தலைவர் ஏம்பலம் செல்வம், செயலாளர் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக விளையாட்டுத்துறை அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு வீரர்களை வாழ்த்தி விளையாட்டுப் போட்டியினை துவக்கி வைத்து பேசுகையில், கல்வியில் விளையாட்டில் சிறந்து விளங்கும் புதுவையில் அட்டியாபட்டியா விளையாட்டில் வீரர்கள் திறமை பெற்றவர்களாக திகழ்கிறார்கள். மேலும் பல பதக்கங்கள் பெற்று புதுவைக்கு பெருமைகளை வீரர் வீராங்கனைகள் தேடித்தர வேண்டும் என்று பேசினார். தொடர்ந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் வாழ்த்தி பேசிய விழாவில் 24 மாநிலங்களிலிருந்து ஆண்கள் அணியும் 18 மாநிலங்களிலிருந்து பெண்கள் அணியும் பங்கேற்று 140 போட்டிகளில் 800க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் விளையாடுகின்றனர். விழாவில் இந்திய அட்டியாபட்டியா கூட்டமைப்பு தலைவர் ஹாலட், பொதுச் செயலாளர் தீபக் கலிஷ்வர், பொருளாளர் தேஷ்முக், புதுவை ஒலிம்பிக் சங்க தலைவர் பக்தவச்சலம், பொதுச் செயலாளர் உதயகுமார், பொருளாளர் வேல்முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு புதுவை பள்ளி வாசல்களில் சிறப்பு தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு புதுவை நகர பள்ளி வாசல்களில் சிறப்பு தொழுகைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் தொழுகைக்கான நேரப்பட்டியலை மஸ்ஜிதே இஸ்லாமிய தலைவர் ஹாஜி அபு சாலிக் வெளியிட்டுள்ளார். அதன்படி புதுவை HM காசிம் சாலையில் உள்ள பள்ளிவாசலில் நாளை 20ஆம் தேதி காலை 8 மணிக்கும், DM நகர் சந்தா சாஹிப் தெருவில் உள்ள பள்ளிவாசலில் 8:30 மணிக்கும், பெரிய கடை, முதலியார்பேட்டை, 100 அடி சாலை, மேட்டுப்பாளையம், கப்ருஸ்தான் பள்ளி, தபேசம்பேட்டை, கோட்டக்குப்பம், JJ நகர், தட்டாஞ்சாவடி, காலாப்பட்டு, ஒதியம்பட்டு, புதிய பேருந்து நிலையம், அரியாங்குப்பம், இந்திரா நகர், தவளக்குப்பம் ஆகிய பள்ளி வாசல்களில் காலை 9 மணிக்கும் நோன்பு பெருநாள் தொழுகை நடைபெறும் என்றும், மேலும் ஏனாம் வெங்கடாசலம் பிள்ளை தெரு, பாலாஜி நகர் பள்ளிவாசல்களில் 9:15 மணிக்கும், கோவிந்த சாலை, லாசுப்பேட்டை விமானதள சாலை, கிருமாம்பாக்கம், அரியாங்குப்பம், வானராப்பேட்டை பள்ளிவாசல்களில் 9:30 மணிக்கும், நெல்லித்தோப்பில் உள்ள 2 பள்ளிவாசல்களில் 9:45 மணிக்கும், முல்லாவிதி பள்ளிவாசலில் 9:50 மணிக்கும், நயனார் மண்டபம் பள்ளிவாசலில் 10 மணிக்கும், சின்ன சுப்ராய பிள்ளை வீதி பள்ளிவாசலில் 10:30 மணிக்கும் நோன்பு பெருநாள் தொழுகை நடைபெறுகிறது. குற்றவாளிகளுக்கு துணை போகும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற GK மூப்பனார் பிறந்தநாள் விழாவில் மத்திய அமைச்சர் நாராயணசாமி பேசினார். புதுவை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் GK மூப்பனார் பிறந்தநாள் விழா மாநில காங்கிரஸ் தலைவர் திரு AV சுப்பிரமணியன் தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மூப்பனாரின் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்திய மத்திய இணை அமைச்சர் நாராயணசாமி பேசுகையில், புதுவையில் தொடர்ந்து வெடிகுண்டு வீச்சு சம்பவங்கள் நிகழ்ந்து வருவதால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். இதற்கு பல்வேறு கட்சிகளும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் IG ரன்வீர் சிங் கிருஷ்ணியாவை அழைத்து பேச்சு நடத்திய போது அவர் ஓரிரு மாதங்களில் சட்டம் ஒழுங்கை சரி செய்து விடுவதாக கூறியுள்ளார். மேலும் குற்றவாளிகளுக்கு துணை போகும் அதிகாரிகள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். மேலும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் IGக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாகவும், அமைதி பூங்காவான புதுவையில் மக்கள் நிம்மதியாக வாழ அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருவதாக கூறினார். புதுவை பெத்திச்சாமினார் பள்ளியின் சார்பில் முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் திடலில் நடைபெற்ற மின்னாற்றல் சேமிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி சிறப்புரையாற்றினார். புதுவை முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் திடலில் பெத்திச்சாமினார் அறிவியல் இயக்கம் சார்பில் மின்னாற்றல் சேமிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் நடைபெற்றது. அதில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பங்கேற்று மாணவர்களுக்கு CF பல்புகளை வழங்கி மின்சாரம் சேமிப்பு பற்றி சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி, வட்டார காங்கிரஸ் தலைவர் AKD ஆறுமுகம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கிய விழாவில் மாணவர்கள் மக்களுக்கு மின்சார சேமிப்பு பற்றி விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் உரை நிகழ்த்தினர். புதுவை பெரியார் திடலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக 100ஆண்டு விழா மாநாடு குறித்த விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் திராவிட இயக்க 100ஆண்டு விழா கரூரில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி நடக்கிறது. இந்த மாநாடு குறித்த விளக்க கூட்டம் புதுவை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் பெரியார் திடலில் மாநில பொறுப்புக்குழு தலைவர் பாண்டுரங்கன் தலைமையில் கதிரொலி, ரமேஷ், வேணுகோபால் முன்னிலையில் நடைபெற்றது. பொறுப்புக்குழு உறுப்பினர் சடகோபன் வரவேற்று பேசிய கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்து, திருத்துறைப்பூண்டி சக்திவேல் ஆகியோர் விளக்கி பேசினர். உயர்நிலைக்குழு உறுப்பினர் பேராசிரியர் அப்துல்லா பெரியார்தாசன் சிறப்புரையாற்றிய கூட்டத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். பிரெஞ்சு மூதாட்டி வீட்டில் குண்டு வீசிய வழக்கில் 3 பேரை கைது செய்த போலீசார் முக்கிய குற்றவாளியை தேடி வருகின்றனர். புதுவை தம்புநாயக்கன் வீதியில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மூதாட்டியின் வீட்டில் வெடிகுண்டு வீசிய வழக்கில் இன்ஸ்பெக்டர்கள் அங்கப்பன், பாஸ்கரதாஸ் தலைமையிலான தனிப்படை போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில்
பூமியான்பேட்டை அரசு குடியிருப்பில் பதுங்கியிருந்த ஜீவானந்தபுரம் ஐயப்பன், கவுண்டன்பாளையம் சதீஷ், பவளநகர் பாலாஜி ஆகியோரை கைது செய்து நடத்திய விசாரணையில் மூதாட்டியின் வளர்ப்பு மகன் அருள் மரியநாதன் அடிக்கடி மூதாட்டியிடம் தகராறு செய்து வந்ததும், கடந்த 2 மாதத்திற்கு முன்பு கொலை மிரட்டல் விடுத்துள்ளதும், அதன் தொடர்ச்சியாக மூதாட்டியை மிரட்டி பணம் பறிக்கும் நோக்கில் வெடிகுண்டு வீசியதும் தெரியவந்தது. இதையடுத்து முக்கிய குற்றவாளியான அருள் மரியநாதனை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் கோவில் ஆடிப்பெருவிழாவில் முத்து விமான பல்லக்கில் அம்மன் தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. பராசக்தியின் திருவுருவமாய் வீராம்பட்டினத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீரம்மன் ஆலய கோவிலில் ஆடிப்பெருவிழா கடந்த 9ஆம் தேதி துவங்கி தினமும் சிறப்பு வழிபாடுகளும், கடந்த 17ஆம் தேதி தேர் திருவிழாவும் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட முத்து விமானத்தில் சிறப்பு அலங்காரத்தில் அம்மனின் தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நடந்த சிறப்பு வழிபாடுகளில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டு அம்மனின் அருள் கடாட்சத்தை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர், கிராம பஞ்சாயத்தார், வீராம்பட்டினம் அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுவை கடற்கரை சாலையில் நடைபெற்ற தேசிய நல்லிணக்க விழிப்புணர்வு பேரணியை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்திய அரசு நேரு யுவகேந்திரா மற்றும் அனைத்து வழிகாட்டி இளையோர் நற்பணி மன்றங்கள் சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாள் விழா சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் தலைமையில் மன்ற கௌரவ தலைவர்கள் சங்கர், சூசேராஜ் முன்னிலையில் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கடற்கரை காந்தி சிலை அருகிலிருந்து புறப்பட்ட தேசிய நல்லிணக்க விழிப்புணர்வு பேரணியை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கொடியேற்றி துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான இளையோர் நற்பணி மன்ற நிர்வாகிகள், சமூக அமைப்பு நிர்வாகிகள் பேரணியில் பங்கேற்று மக்களிடையே தேசிய நல்லிணக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.